புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம ஃபெடரலில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்டுரை எடுத்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது ஷேக் ஹசீனா விவகாரம் இந்தியாவிற்கு ராஜதந்திர ரீதியில் ஒரு சவாலாக அமைந்து விட்டதா, அது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து உரையாடுவதற்காக த federal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு சீனிவாசன். ஷேக் ஹசீனா விவகாரம் மீண்டும் விவாத பொருளாக மாறி இருக்கு. அவங்க இங்கிருந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அது சரியான முறை தானா? அதை எப்படி பார்க்கறது? இது ஒன்றும் தாரிக் ரஹ்மான் அவர் தான் இப்போது அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கார் பங்களாதேஷில். அவருடைய ஆட்சியில் அவங்களுக்கு மிக கடுமையாக இது விமர்சனம் செஞ்சுருக்காங்க. நாம் இதை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம தேசத்துக்கு இதனால் ஏதாவது ஏதாவது அவங்க சொல்லாங்க இது இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் பண்ண கேள்விப்பட்ட அதை நம்மளுக்கு ஏதாவதுனால அச்சுறுத்தல் இருக்கா, இல்லை நம்மளுடைய பங்களாதேஷத்தோட நமக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு இது வரணுங்கிற இதில் ஏதாவது இது இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது ஏதாவது தடங்களாக இருக்குமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஆனால் இதில் ஒன்று வியப்பான என்ன விஷயம்னா, தாரிக் ரஹ்மான் இவ்வளோ கோவப்படுறதுக்கான இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவரே 17 வருஷத்துமோ என்னமோ இங்கிலாந்தில் இருந்திருக்கார். இது மாதிரி பல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் அங்கேருந்து பண்ணியிருக்கார். ஸோ அதே வேலையை அவர் பண்ண வேலையை தான் இப்போ ஷேக் ஹசீனா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவ்வளோ கோவம் வரதுக்கு அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பங்களாதேஷ்லேருந்து வருதும் அது எதுக்குன்னா, அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க கொஞ்சம் சாதகமாக நம்ம தேசத்துக்கு தெரிஞ்சால் அங்கே இருக்கிற ஹார்ட்லைனர்ஸ், யாரெல்லாம் அங்கே இஸ்லாமிஸ்ட் அதிகம் இருக்காங்களோ அவங்க அப்புறம் ஒரு கிளர்ச்சியான நிலைமை உண்டாகலாம். அது ஒரு விஷயம் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவும் ஒரு ப்ரெஷர் போடுறது. ஆனால் எதிர்ப்புன்றது, நாங்கள் ஷேக் ஹசீனாவை மாஸ் மர்டரர் அப்படின்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம், ஜெனசைடர் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிற போது உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடுதுன்ற போல ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று தாரிக் ரஹ்மான் இங்கிலாண்டில் இருக்கிறச்சு அவர் மேலேயும் இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவர் திரும்பி இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அதனால் இது மாதிரி ஒரு வெளியில் இருக்குது. ஆனால் ஷேக் ஹசீனா மேலே ட்ரையல் நடத்தி கன்விக்ட்டுன்னு அவர் குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை ஷேக் ஹசீனா இன்னும் ஏற்றுக்கலை. நான் அங்கே போய் திரும்பி ஏதாவது ஒரு ஜுடிஷியல் ட்ரையல் இருந்ததுன்னா அதையும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன், போயே ஆகுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் கூட இங்கேருந்து அவங்க போக தயாராக இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது அதில். ஆனால் கட்டுரையாளர் ஒரு முன்முடிவோடு கட்டுரை நகர்த்தியிருப்பது மாதிரி தெரியுது. அவர் தேசிய நலனை இந்தியா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், ஹசீனா விவகாரத்தில் அவங்களுக்கு முக்கியத்துவம், ஒரு எமோஷ்னலாக அதை அணுகிறாங்க, அது இந்தியாவுக்கு பிறகு பெரிய பாதிப்புகளை நெருக்கடிகளை ஏற்படுத்தலான்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறேன்? இது ஒரு ஒப்பீனியன் பீஸு. அதனால் அவங்க அந்த எழுத்தாளர் தன்னுடைய நிலைமையை விரிவாக சொல்லியிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னபடி நம்ம தேசத்தினுடைய இந்த முடிவு அவங்கள நம்ம இதுலேருந்து டெல்லியிலேருந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதை அலோவ் பண்ணுறது ஒரு தவறான விஷயம். 2 தேசத்துக்கு நடுப்புற பெரிய அது சிக்கல் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவகாரம் இதில் பல விஷயங்கள் இருக்குது. இது வெறும் நம்மளுக்கு எவ்வளோ பங்களாதேஷ் வேணுமோ அந்த அளவுக்கு பங்களாதேஷும் நம்மளோட ஒரு உறவு வச்சுருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நடக்கிற ட்ரேடு, வர்த்தகம், அது ஒரு பெரிய விஷயம். அது இன்னொன்று நீங்கள் இங்கேருந்து அதுக்கு மின்சாரம் இங்கேருந்து தான் போகிறது. இங்கே இருக்கிற நம்ம பவர் கம்பெனிஸ் தான் அங்கே பவர் அனுப்புறது. மின்சாரமும் இன்னொரு விஷயம். அதனால் அது ஒரு விஷயம் இருக்குது. மூணாவது சைனாவோட அவங்க காய் நகர்த்தினா கூட பக்கத்தில் வர மாதிரி அதை அவங்க ஜூனில் போயிட்டு வந்திருக்காரு தாரிக் ரஹ்மான். நம்ம தேசத்துக்கு வரல, ஆனால் சைனா போயிட்டு வந்திருக்காரு. 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஆமாம், பெரிய ஒப்பந்தங்கள். தீஸ்தா ரிவர் இதுக்கு முன்னாடி
இந்த முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அங்கே இருந்தவங்க நம்ம மம்தா பானர்ஜி அவங்க அதை ஒப்பந்தம் அதில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பிஜேபி அரசு வந்ததுனால அவங்க அதுக்கு ஓப்பனாக இருக்காங்க. இதே மாதிரி பல விவகாரத்தில் நம்ம தேசம் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான கை கொடுக்க இப்போ தயாராக இருக்கும். அந்த நிலைமையும் அவங்களுக்கு தெரியும். இதை தவிர தாரிக் ரஹ்மானுக்கு இதுவும் ஒரு விஷயம் தெரியும். இந்தியா நம்ம கூட இல்லாட்டா, பாரத தேசம் அவங்க கூட இல்லாட்டா அமெரிக்கா ஆதிக்கமும் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா இவங்க வந்து இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற சுப்பி அப்படின்னு ஒரு பிரசிடெண்ட் அவர் இருந்தார். அவர் செகண்ட் பேர் வந்து சுப்பி, ஷாபுத்தீன் சுப்பி. அவர் திடும்னு அவரை நகர்த்தினாங்க. அது ஏன் நகர்த்தினான்னா அதனுடைய ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அவருக்கும் அங்கே இருக்கிற முன்னாள் அதிபருக்கும் பங்களாதேஷில் ஹசீனாக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துருக்குன்னு சீக்ரெட்டாக அது தெரிஞ்ச உடனே அவரை நகர்த்திட்டாங்க. இப்போ அமெரிக்கா ரொம்ப கீனாக இருக்குது அந்த இடத்துல திரும்பி வந்து இவர் வரலாமான்ட்டு யூசுஃப். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் அங்கே நடக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் தாரிக் ரஹ்மானுக்கும் எல்லாம் யோஜனை பண்ணி தான் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறது என்ன பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறது வந்து கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பது நம்ம தவறாக கையாண்டுட்டோம்னா வங்கதேசம் சீனாவை நோக்கி நகர்ந்துரும்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வங்கதேசம் முக்கியம், வங்கதேசத்துக்கும் நமக்கு இந்தியா முக்கியன்றது தான். நிஜமாகவே ஒரு ஜனநாயகமான ஒரு ஆட்சி வேணும் பங்களாதேஷில் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப அவசியம் அவாமி லீக், ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டி திரும்பி வந்து மறுமலர்ச்சி அடையணும். ஓகே, அது அவசியம். ஏன்னா அங்கே வந்து பங்களாதேஷில் இப்போ இங்கே காங்கிரஸ் பார்ட்டி இருக்கிற மாதிரி அது அங்கே இருக்கிற ஃப்ரீடம் கொண்டு வந்த ஒரு பார்ட்டி அது அவாமி லீகு. நீங்கள் அது முற்றிலுமாக அது எங்கேயோ போயிடுதுன்னு சொல்லிட முடியாது. அப்புறம் இப்போ வந்து 2/3 மெஜாரிட்டி அவருக்கு கிடச்சிருக்கு தாரிக் ரஹ்மானுக்கு. அதனுடைய பெரிய காரணம் என்னென்னா நிறைய அவாமி லீக் சப்போர்ட்டர்ஸும் அவருக்கு வந்து ஓட் போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்கன்னா இந்த இஸ்லாமிஸ்ட் வெளியில் வைக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அதுவும் எல்லாம் அவருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் ஷேக் ஹசீனாவை வந்து திரும்பி வந்தால் ஒரு ஜனநாயக முறை வந்தால் கூட அவங்களோட அவங்க ஒரு பொலிட்டிக்கலாக எதிர்கொள்ளுது அது அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இவங்களை விடாதிக்கு அங்கே ஆட்சி பண்ணலாம் ரொம்ப காலம். அப்போ திரும்பி இந்த இஸ்லாமிஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. ஓகே, முற்றிலுமாக நீங்கள் வந்து ஷேக் ஹசீனா வர வேண்டாம்னு அவங்களாலையும் சொல்ல முடியாது. இப்போ கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறது மாதிரி இது ஒரு இந்தியாவுக்கு ராஜதந்திர ரீதியில் பின்னடைவுன்னெலாம் நம்ம அதை பார்க்க தேவையில்லை. இல்லை, அப்படி ஒன்றும் பெரிய பின்னடைவு இல்லை. கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். அவர் வந்து நான் வரமாட்டேன் பிரிக் சம்மேளனுக்கு அப்படிம்பாங்க. அது ஒரு இதுவாக இருக்கலாம். இல்லை வந்து அதை பல விமர்சனம் அதனால் வந்தாலும் வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தேன்னா நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய பின்னடைவு இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. நிறைவாக இந்தியாவுக்கு இருக்கிற பெரிய ஒரு சவால் நெருக்கடின்றது ஷேக் ஹசீனாவா இல்லை தாரிக் ரஹ்மானான்றதுல கட்டுரையிலே கூட கொஞ்சம் நம்ம எமோஷ்னலாக ஷேக் ஹசீனாவை பார்க்க வேண்டாம், புதிய அரசு தாரிக் ரஹ்மானோடு ஒரு இணக்கப்போக்கு அப்படின்றது. இது இந்தியா இப்படி இதை கையாளும். அது சரியான விஷயம். அதில் நான் வந்து அக்ரி பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 1970-71 பங்களாதேஷ் விடுதலை கொடுத்தது நம்ம அரசாங்கம் தான் அதை பண்ணித்து. அப்போது வந்து ஷேக் ஹசீனானுடைய தகப்பனார் அவர் தான் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் வந்து பெரிய தலைவராக இருந்தார். அவங்களோட இந்த தேசத்துக்கு நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கு. இப்போ பிஎன்பிங்கிற பார்ட்டி இதனுடைய தலைவர் இப்போது தாரிக் ரஹ்மானும் எப்போவுமே அவங்க வந்து ஒரு இந்தியாவை வந்து ஒரு ஆப்போசிஷனாக தான் பார்த்துருக்காங்க. ஓகே, இந்த நம்ம தேசத்தை எப்போவுமே அவங்க ரைவலாக தான் பார்த்துருக்காங்க. அதனால பொலிட்டிக்கலி அவங்க அப்படி தான் நம்மளை எதிர்கொள்வாங்க. ஆனால் டிப்ளமேட்டிக்லி ரெண்டு தேசத்துக்கும் நடுப்புற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா அவரும் வேறு விதமாக யோஜனை பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்து நம்ம தேசனுடைய ரிலேஷன் சைனாவோடையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் அவருக்கு தெரியும். நாம் எல்லாம் நேபரிங் கண்ட்ரிஸ் ஆனதுனால கொஞ்சம் ரெண்டு தரப்புலேருந்தும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டியிருக்கும். நாமளும் வந்து ஒரேடியாக ஷேக் ஹசீனான்னு போகாதிக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை அவரோடையும் ஒரு நடுநிலையான ஒரு இதுக்கு கொண்டு வரணும். ஒரு முக்கியமான கட்டுரை, உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு. நன்றி, வணக்கம்.
மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.